ஹலோ ஆல். நம்ம இன்னைக்கு தேரபினோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நான் அந்த பாட்டை எதோட முடிச்சிருந்தேன்னா, இவங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கதா ஹையா கேட்டுருவா. இதை கேட்டுட்டு அவள் வீட்டுக்கு வரா. இதோட முடிச்சிருந்தேன். ஓகே, இந்த பாட்டை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்கே வீட்டில் ஹையா வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவங்க எப்போ வருவாங்கன்ட்டு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வரதை பார்த்துட்டு, ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப, மரியம் நாங்கள் பார்லருக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறான். பார்லர்லையா? பட் நீங்க பார்லர்ல அன்னைக்கு போன மாரியே தெரியலையே! ஃபேஸ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியல அப்டிங்கிறா. அது உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்டின்ட்டு மீரப் சொல்றா. உடனே ஹயா மரியம் பார்த்து, "நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிறியா மரியம்?" அப்படின்னு கேட்குறா. "இல்லையே, நான் உன்கிட்ட என்ன மறைக்க போறேன்? எதா இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லிருவேனே" அப்படிங்கிறா. "அப்புறம் ஏன் நீ பார்லருக்கு என்னைய கூப்பிடாம உன்னோட அண்ணிய கூப்பிட்டுட்டு போன?" அப்படின்னு கேட்டோனே, "அண்ணி கூட போகணும்னு தோணுச்சு, அதனால நான் போனேன்" அப்படின்னு ஒரு 2 பேர் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்க உள்ள வந்து மரியம் வந்து அப்படியே ஃபியாரா சொல்லிக்கிட்டு இருக்கா. "பாருங்க அண்ணி, அவளுக்கு ஏதோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன இந்த மாரி கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்குறா. அவ இன்னும் ரிங்க வேற பார்த்துட்டா. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை நடக்க போகுது" அப்படிங்கிறா. அதுக்கு மீரப், "கவலைப்படாத, இந்த ரிங்க நான் தான் உனக்கு குடுத்தேன்னு சொல்லி வீட்ல சமாளிச்சுக்கலாம் வா" அப்படின்ட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறான். இங்க மீரப் அவளோட ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. இந்த மேட்டர் எப்படி நம்ம வீட்ல ஓப்பன் பண்றது? ஃபர்ஸ்ட் முத்துசம் கிட்ட எப்படி நான் சொல்ல போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவன் உள்ள வரான். உள்ள வந்து, "மேடம் என்ன பண்றீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டோனே, "நான் வந்து இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு என்ன?" அப்படின்னோனே, "நீங்க என்ட்ட சொன்னா நானும் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்ல" அப்படின்னு கேட்டோனே, "ஓகே, இதான் ரைட் டைம்" அப்படின்ட்டு, "நீ லவ்வ பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்னு இவ கேட்கிறா. லவ் அப்படிங்கிறது போதும் நீ பாட்டு, நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். என்னன்னா, ஒரு பர்சன லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காண்டி இங்க உயிர குடுக்க கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன். உண்மையாவே வா? அப்படின்ட்டு இவ கேட்கிறா. அதுக்கு மருத்துசன், மேபி இருக்கலாம் அப்படிங்கிறான். ஓகே, நீ என்ன லவ் பண்றீல? நீ வந்து எனக்காண்டி உன்னோட உயிர குடுப்பியா? அப்படின்னு கேட்டேனையும், உயிர எடுப்பேன் அப்படிங்கிறான் அவன். யார் உயிர? அப்படின்னு கேட்டோனே, கண்டிப்பா ரோஹில் உயிர நான் எடுத்துருவேன். நீ அவன பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? அப்படின்னு கேட்கிறா. இல்ல, நான் அவன பத்தி யோசிக்கல அப்படின்னு இவனும் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த சைடு மரியம் வந்து அவளோட லவர்ட்ட ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்கா. அவன் வந்து, "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். உன்ன பார்க்கணும்னு தோணுது. நான் வரவா?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல, இப்போதைக்கு நீ வராத. நான் தான் அண்ணி சொல்லியிருக்காங்கல்ல. நான் உங்க மேட்டர பத்தி வீட்ல பேசுறேன்ட்டு. நம்ம அதுக்குன்ட்டு எந்த ஒரு அவசரப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம்." அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவன், "உங்க அண்ணி வந்து கண்டிப்பா நம்மள்ட்ட பொய் சொல்றாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க சொல்லணும்னு நெனச்சா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நாள் இன்னும் ஏன் சொல்லாம இருக்காங்க?" அப்படிங்கிறான். "அவங்க கரெக்டான டைம்க்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வரட்டும்" அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்கா. அப்ப ஹயா இதெல்லாம் டோருக்கு பின்னாடி நின்னு வெளில கேட்டுட்டு இருக்கா. ஒட்டு கேட்டுட்டு உள்ள டக்குன்னு தொறக்கும்போது, இவ பார்த்துட்டு, "ஹயா, நீயா உள்ள வா. பட் ஏன் டோர லாக் பண்ணாம வந்த?" அப்படின்னு கேட்குறா. "உன் டோர நான் எதுக்கு லாக் பண்ணணும்? இங்க நான் எப்பயும் வரது தானே" அப்படிங்கிறா. "கொஞ்சமாவது மேனர்ஸ் கத்துக்கோ ஹயா" அப்படின்ட்டு இவ சொன்னோனே, "மேனர்ஸா? ஓ, படிச்சுட்டு இருக்கியா நீ? அதனால மேனர்ஸ் அப்படி இப்படின்லாம் நீ பேச தான் செய்வ. யார்கிட்ட பேசிட்டு இருந்த?" அப்படின்னு சொன்னோனே, "நான் என்னோட ஃப்ரெண்டுட்ட வந்து ஸ்டடீஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு இவ சொல்றா. "ஓ, அப்படியா? சரி சாப்பிட வா. அதுக்கு தான் உன்ன கூப்பிட்டேன்" அப்படின்னு இவ சொன்னோனே, "இப்ப எனக்கு பசிக்கல" அப்படின்னு சொல்லிடுறா இவ. இவளும் வெளியில வந்து, "ஓ, இந்த மாரி ஒரு மேட்டர் இங்க போய்க்கிட்டு இருக்குல்ல. கண்டிப்பா இத நான் வெளில கொண்டு வந்தே தீருவேன். பாரு மீரப், இதுல கண்டிப்பா உன்ன நான் மாட்ட வச்சு, உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துவேன் நானு" அப்படின்ட்டு அங்கேருந்து சொல்லிட்டு வெளில வந்துடுறான். இங்கிட்டு மீரப், மரியம், ஹயா 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்ப மீரப் கிட்ட மரியம் வந்து, "நீங்க இத ஓப்பன் பண்ணிட்டீங்களா அண்ணன்ட்ட நம்ம மேட்டர?" அப்படின்னு கேட்டோனே, "இல்ல, நான் இன்னும் சொல்லல" அப்படிங்கிறான். "ஏன் இன்னும் சொல்லாம இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டோனேயும், "ஹயாவோட மேரேஜ் முடிஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மேட்டர ஓப்பன் பண்ணி, உன்னோட மேரேஜ நான் கண்டிப்பா பண்ணி வைக்க தான் போறேன்" அப்படின்னு அவ சொல்றா. ஆனா, "இல்ல அண்ணி, அவர் கொஞ்சம் அவசரப்படாது. அவருக்கு ஏதோ தப்பா படுதாம். அதனால டக்குன்னு இந்த மேட்டர வீட்ல பத்தி பேச சொல்றாரு" அப்படிங்கிறா. நம்ம அவசரப்பட்டு எதையுமே செய்யக்கூடாது. எத அவசரப்பட்டு செய்யணுமோ, அத தான் செய்யணும். எல்லாமே செஞ்சோம்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அது எல்லாமே தப்பா போய் முடிஞ்சிரும். அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹயா இதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கா. அப்ப டக்குன்ட்டு அங்க மாபேகம் வராங்க. மாபேகம் வந்தோனே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. "ஜுவல்லர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பாரு ஹயா, உன்னோட மேரேஜுக்கு எடுத்தது தான். கிளாத்ஸ்லாம் நான் வர சொல்லியிருக்கேன். அந்த கிளாத் உனக்கு பிடிக்காட்டி நீ தனியா ஷாப்பிங் போய் பண்ணிக்கலாம்" அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. இத ஹயா கேட்டு கோவமாயி டக்குனு அவ அங்கருந்து வெளில வந்து அவளோட ஃபியான்சி, அதாவது இப்போதைக்கு ஃபியான்சியா இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் போட்டு, "நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அந்த மேரேஜுக்கு நோ சொல்ல சொன்னேன்ல, நீ இன்னும் உங்க அம்மாட்ட போய் சொல்லவே இல்லையா?" அப்படின்னு கேட்குறா. "நான் அம்மாட்ட இத பத்தி பேசலான்னு தான் இருக்கேன். பட் பேசினா அம்மா ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே" அப்படின்னு சொன்னோனேயும், "நீ ஏன் இன்னும் பேசாம இருக்க? நீ கண்டிப்பா பேசி தான் ஆகணும்" அப்படிங்கிறா இவ. "ஏன் இவ்ளோ அவசரப்படுற? உனக்கு எதுவும் இதில ப்ராப்ளம் இருக்கா?" அப்படின்னு கேட்டோனே, "ஓ, இல்ல, இல்ல, எனக்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்ல. நீ வந்து என்னோட கசின மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் வந்து உன்ன லவ் பண்றான். உங்க 2 பேத்துக்கு நடுவுல நான் ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு விருப்பப்படுறேன்" அப்படின்னு இவ சொல்றா. சரி, ஓகே, நான் பேசுறேன்ட்டு இவனும் வச்சிடுறான்.
மீரா முர்தசம்க்கு டீ போட்டு குடுத்துட்ருக்கா. இவ வந்து புதுசா டீ போட்டு தந்துட்டுருக்கே, "என்ன மேட்டர்?" அப்படின்னு கேட்டோனே, "இல்ல நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிறான். சரி ஓகே என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டோனே, "ஃபர்ஸ்ட்டு டீ எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டோனே, "நல்லாயிருக்கு" அப்படிங்கிறான். ஓகே. இப்போ நான் உனக்காண்டி டீ போட்டு குடுத்தேன்ல, எனக்காண்டி நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இவ கேட்குறா. "என்ன டீக்காண்டி ஒரு விஷயமா? சரி சொல்லு என்ன அது?" அப்படின்னு கேட்குறா. "நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நடந்தது நம்மளுக்கே தெரியும். உனக்கும் புடிக்கல, எனக்கும் புடிக்கல. இதே மாரி ஒரு லைஃப யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன்" அப்படின்ட்டு இவ சொன்னோனே, "நீ ஹயா பத்தி பேசுறதா இருந்தா, தயவுசெய்து என்ட்ட பேசாத. இந்த மேட்டர்லாம் நான் டிசைட் பண்ணிட்டேன். ஹயாக்கு மேரேஜ் கண்டிப்பா நடந்து தான் ஆகணும்." அப்படின்னு அவன் சொல்றான். "நான் ஹயாவ பத்தி பேசல. நான் பேச போறது மரியம்ம பத்தி பேச போறேன்." அப்படின்னு அவன் சொன்னோனே, டக்குன்ட்டு ஏதோ சத்தம் கேட்குது. எந்திரிச்சு பார்த்தா, அவங்க மாமியார்காரி வந்து அங்க நின்டு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய இன்சல்ட் நடந்துருச்சு. நம்மள ஏமாத்திட்டாங்க எல்லாரும்." அப்படின்னு அவ சொல்றா. முர்தசன், "என்னம்மா என்னாச்சு?" அப்படின்னு சொன்னோனே, இவ சொல்றா, இந்த மாரி அந்த மாப்பிள வீட்ல இருந்து ஹயாக்கு நோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறா. "ஏம்மா என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறான் இவன். அவங்க வந்து நோ சொல்லிட்டு, அவங்க இன்னொரு ஒரு காரியம் வேற சொல்றாங்க. நம்ம மரியம்மா உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னோனையும், இவன் வந்து "என்னாச்சு? திடீர்னுட்டு ஏன் இப்படிலாம் பேசுறாங்க?" அப்படின்னு அவன் கேட்குறான். "சரி ஓகேம்மா விடுங்க. நான் என்னன்னு பார்க்குறேன். நான் போய் பேசிட்டு வரேன் அவங்கள்ட்ட" அப்படின்னு சொல்லிட்டு முர்தசம் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் இந்த விஷயம்லாம் நம்ம மீரம்க்கு தெரிய வருது. இவ இத தெரிஞ்சுட்டு போய் மரியம்ட்ட சொல்லலான்னு போற கூட்டத்துல ஹயா இதெல்லாம் சொல்லிடுறா. அவ அங்க உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. மீரப் மரியாம சமாதானம் செஞ்சுட்டு, "வா நம்ம போய் அம்மாட்ட பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறா. அவங்க போய் அங்க அம்மாட்ட பேசுறப்ப, அவங்க அம்மா வந்து, "இல்லம்மா நான் இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். அவங்க வந்து நம்மளோட இன்சல்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஃபேமிலிய. ஃபர்ஸ்ட்டு ஹயாவ கேட்டாங்க. இப்ப வந்து மரியம். அதாவது உன்னைய கேட்குறாங்கம்மா. கண்டிப்பா இத நான் குடுக்க போறதில்ல" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுடுறா. இத கேட்டு மரியம் இங்க ஹாப்பியா சிரிச்சுட்ருக்கா. ஓகே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படியோ சரியாயிருச்சு. பட் கண்டிப்பா நம்ம கூடிய சீக்கிரத்தில அம்மாட்ட இல்லாட்டி அந்த அண்ணாட்ட இத நம்ம சொல்லியே தான் ஆகணும் இந்த மேட்டர. அப்படின்னு சொல்லி மீரா பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சரின்ட்டு அங்கருந்து போயிடுறாங்க. மரியம் அனஸ்க்கு ஃபோன் போட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அவன் வந்து ஓகே நான் உன்ன நைட்டு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறான். நைட் ஆகுது. நைட் வந்து அனஸும் மாடி ஏறி குதிச்சு உள்ள வந்து இவள பார்க்கலான்ட்டு வரப்ப, இவளும் ஷால் எடுத்து பொத்திக்கிட்டு வெளில வரா. அவன் பார்த்து வா இங்கேருந்து நம்ம ஓடி போயிரலாம். நம்மளுக்கு மேரேஜ் கண்டிப்பா இவங்க பண்ணி வைக்க மாட்டாங்க. வா அப்படின்னு கூப்பிடுறான். இவ யோசிச்சுட்டு நின்டுகிட்டே இருக்கா. இத பார்த்துட்டு அவன், "நீ என்ன நம்புறியா இல்லையா? நான் உன்ன எவ்ளோ லவ் பண்றேன். நீ என் கூட வந்துரு" அப்படின்னு கேட்குறான். அவளும் ஓகே அப்படின்ட்டு அவன் கூட போக பார்க்குறா. அப்ப இந்த சைடு பின்னாடி கரெக்ட்டா மீரப் வந்து அவங்கள தடுத்துடுறா. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நான் உங்கள வெயிட் பண்ண சொன்னேன்ல. நீங்க ஏன் இந்த மாரி ஒரு காரியம்லாம் பண்றீங்க?" அப்படின்ட்டு அவ கேட்குறா. அதுக்கு அவன் வந்து, "அண்ணி இல்ல அண்ணி எனக்கு வேற வழி தெரியல. நீங்க வந்து மேரேஜ் பத்தி பேசவும் மாட்டேங்கிறீங்க. இப்ப வந்து இன்னொரு ஒரு ப்ரொபோசல் வந்திருக்குன்னு வேற சொல்றீங்க. எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றா. "ப்ரொபோசல் வந்து தானே இருக்கு. பட் நாங்க அக்செப்ட் பண்ணவே இல்லைல்ல இன்னும். நம்ம பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லி அவன அமுச்சு வச்சுடுறா. இவங்களும் இங்கிட்டு வந்துடுறாங்க. மீரா புள்ள வரும்போது இவ பார்த்து, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன காரியம் பண்ற? நான் தான் உன்ன வெயிட் பண்ண சொன்னேன்ல. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல." அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறா. "நான் வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் இங்கிட்டு வந்துடுறா. அப்படியே இந்த சைடு அவங்க அம்மாக்காரிக்கிட்ட அந்த மாப்பிள்ளையோட அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்னமோ பேசி கடைசியா ஒத்துக்க வச்சுட்டாங்க. "நாங்க நல்ல குடும்பம். என்னோட பையன் நல்லா படிச்சிருக்கான். உங்க பொண்ண நீங்க எங்கள்ட்ட குடுத்தீங்கன்னா, நாங்க கண்டிப்பா நல்லா பார்த்துக்குவோம்" அப்படின்ட்டு. அவங்க அம்மாவும் ஓகே அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டா. இப்ப முர்தசம் உள்ள வரா. முர்தசம்ட்ட அவங்க அம்மா இத பத்தி பேசுறாங்க. இந்த மாரி நம்ம மேரேஜ் பண்ணி குடுத்துரலாம். நல்ல பையனாட்டம் தான் தெரியுது அப்படின்னு இவ சொல்றா. அதெல்லாம் ஓகே தான்ம்மா. பட் ஹயாவ என்ன பண்றது? அப்படின்னு கேட்குறப்ப, புரியுதும்மா. அவங்க ஹயாக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்டாங்க. இப்ப மரியம்ம நம்ம மேரேஜ் பண்ணி குடுக்க போறது ஹயாக்கு எதுவும் ஹர்ட்டிங் ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றா. அதுக்கு முர்தசம், "நீங்க போய் ஹயாட்டயே பேசி பாருங்கம்மா" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுடுறா. இவளும் போய் ஹயாட்ட உட்காந்து இந்த மேட்டர பேசும்போது, அவ வந்து, "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நான் மேரேஜ் பண்ணா என்ன? மரியம் மேரேஜ் பண்ணா என்ன? இத்தனைக்கும் மரியம் அவனுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. மரியம் அவன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதனால கண்டிப்பா நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருங்கம்மா" அப்படின்ட்டு இவளும் சொல்லிடுறா. அவங்க அம்மா, "உனக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லாட்டி எனக்கும் பிரச்சனை இல்லம்மா" அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறா. இவ எங்கிட்ட அந்த பையனுக்கு ஃபோன் போட்டு மேரேஜ் விஷயம் ஓகேவாயிடுச்சு. இப்ப நீ லவ் பண்ண பொண்ணு, உன்ன லவ் பண்ண பொண்ணும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்க வச்சுடுறா. அந்த சைடு அம்மாக்காரி அவளோட மகள கூப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாரி, "உனக்கு வந்து அவன புடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுமா? உன்னைய நான் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லிட்டேன். இத்தனைக்கும் அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி. நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த மாரி ஒரு ஸ்டேட்டஸ்ல அவங்க இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க நம்மளோட ஃபேமிலி குரூப்ல தான் வராங்க. அதனால உன்னைய நான் கல்யாணம் பண்ணி குடுக்க தான் போறேன் அவனுக்கு. நீ ரொம்ப ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டு அங்க இருக்க எல்லாரும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மரியம் அங்கருந்து அழுதுகிட்டே எந்திரிச்சு ஓடி போயிடுறா அவ ரூமுக்கு. இத பார்த்துட்டு அவங்க அம்மா, "ஐயோ! இப்பயே வெக்க வந்துருச்சா அவளுக்கு?" அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. இவ அவ ரூம்ல போய் உட்காந்து அழுகுறா. அப்ப ஹையா பின்னாடியே போய், "எதுக்கு நீ அழுகுற?" அப்படின்னு கேட்டோனயும், "எனக்கு அவன சுத்தமா புடிக்கல" அப்படின்னோனே, "நீ புடிக்காட்டி என்ன பண்றது? அவங்க கேட்டுட்டாங்கல்ல."
நம்ம குடும்பத்தோட மானத்தை நீதாம்மா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ இங்கிட்ட ஒரு சைடு மாதிரி பேசுகிறா, அங்கிட்ட ஒரு சைடு மாதிரி பேசி இவளோட மேரேஜை எப்படியோ ஸ்டாப் பண்ணிட்டா. இவளுக்கு இதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருச்சு. இதை நினச்சி இவ உட்காந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சைடு இவ ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கா மரியம் அவளோட ஃபியான்சிக்கு. பட் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். இவளுக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு, உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ அந்த டயத்தில் மீரபங்க வந்து கேட்குறா என்னாச்சுன்ட்டு. இந்த மாதிரி எனக்கு அழுகையாக வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு அனஸ், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, அம்மா என்னோட மேரேஜை இவர் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்னால் எதுவும் பேசவும் முடியல அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கு மீற கவலைப்படாத, நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கலாம், நான் தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல உனக்கு, கண்டிப்பாக அனஸ் கூட தான் நான் மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படின்ட்டு, அதனால் நீ ஃபீல் பண்ணாத, நான் வந்து முத்துசன்ட்ட பேசி இந்த மேரேஜை நிப்பாட்டிட்டு உனக்கும் அனஸ்க்கு கண்டிப்பாக பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு இங்கிட்ட அனஸ், அதாவது மாலிகா அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில கூப்பிட்டு வந்து காரில் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இந்த இது எதுக்கு நடந்துச்சுன்னா, மரியம் வந்து அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, அப்போ அவன் கால் அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அந்த டயத்தில் போலீஸ் வந்து அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க, அந்த கொலை பண்ண விஷயமா. அந்த டயத்தில் அவன் அங்கே போனதுனால தான் அட்டன் பண்ண முடியல. இப்போ இவங்க இங்கே காரில் வந்துட்டு இருக்கும்போது இவங்க அப்பா கேட்டுட்ருக்காங்க, ஏன் மாலிக் இப்படிலாம் பண்ணுற, உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா, உன்னால் எனக்கு கிராமத்தில் ரொம்ப பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்திட்டுருக்கு, நீ ஏற்கனவே உன்னோட ஒய்ஃப் முர்தசம் ஒரு ஒய்ஃபை கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களோட வயலில் இருந்த ஆளுங்களையும் நீ கொண்டிருக்க, இந்த மாதிரி ஒவ்வொரு தப்பாக நீ பண்ண பண்ண எத்தனை நாள் தான் என்னால் உன்னை காப்பாற்றிட்டு இருக்க முடியும், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த முத்துசம் கையால் நீ கண்டிப்பாக சாக தான் போகிற, இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும், தயவுசெய்து திருந்தி நல்லா வாழு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் என்னால் அது கண்டிப்பாக முடியாதுப்பா, நீங்கள் பாருங்கள் அந்த முத்துசாம கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ அவமானப்பட்டீங்களோ அதே அளவுக்கு அவமானம் அவனை நான் படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. மீரா முர்துசம் கிட்ட நான் உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் நில்லு அப்படிங்கிறான். எனக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்டர் இருக்குது, நான் கிராமத்துக்கு கிளம்பிட்டுருக்கேன், உன்ட்டு அப்புறமேல் பேசுகிறேன் அப்படிங்கிறான். இல்லை நீ என்கிட்ட பேசியே தான் ஆகணும், நான் மரியம் பற்றி உன்கிட்ட இப்போ கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக அவங்க அம்மாக்காரி வந்து, நீ இன்னும் கிளம்பலையாப்பா, கிராமத்தில் மீட்டிங் போட்டுட்ருக்காங்க, உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறாங்க, கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சனே, ஓகேவா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ இவன் யார்கிட்ட தான் நான் சொல்கிறது, இந்த மேட்டர் இப்போ நான் ஓப்பன் பண்ணாட்டி எல்லாமே கை மீறி போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்க அம்மாக்காரியை கூப்பிட்டு உட்கார வச்சு, மாமியார் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு, ஒருத்தவங்க இஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கல்யாணம் எப்படி நடந்துச்சு, அங்கிள் கூட நீங்கள் வந்து சம்மதம் சொன்னனால நடந்துச்சு ரைட்டா. பட் இதுவே ஏன் கல்யாணம் எடுத்து பார்த்துக்கோங்க, நீங்கள் என்கிட்ட சம்மதமாக இல்லையானே கேட்கல, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. உங்கள் குடும்பத்தை எடுத்த வரையும் பொண்ணுங்க எப்படின்னா, ஃபேமிலியில் இருக்கவங்க ஓகே சொன்னால் ஓகே சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப பெரிய தப்பு ஆண்டி அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் ஏன் இப்படி தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்டேனீங்க, மரியம்க்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் அவள்கிட்ட பேசி பாருங்கள் அப்படிங்கிறா. யார்கிட்ட, மரியம் கிட்ட. நம்ம போய் பேசினா அவளும் கூட்டிகிட்டு போய் மரியம்கிட்ட கேட்டேனீங்க. மரியம் வந்து சொல்ல வரப்போ இவள் வந்து, உனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான், நான் உன்னை ஒரு விடோவாக இருந்து எப்படி நல்லா வளர்த்துருக்கேன், நம்ம குடும்பத்தில் இருக்க பெண்கள் படிக்கக்கூடாது, ஆனால் உன்னையே நான் படிக்க வச்சுருக்கேன், ஏன்னா நீ கேட்ட அப்படிங்கிறதுக்காண்டி, உனக்காண்டி நான் ஒவ்வொன்றா ஆசை ஆசையாக செய்யும்போது மேரேஜ் மட்டும் உனக்காண்டி நான் கரெக்டாக செய்யாமல் விட்டுருவேன் நான் மரியம், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இப்படி ஒரு மேரேஜை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீ சொல்ல அந்த பையன்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கா, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்தால் அவன் ஸ்டடீஸில் இருந்தால் இப்போ அவன் ஒர்க் பண்ணுற இடம் வரை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற ஸ்டேட்டஸில் இருக்காங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன், நான் உனக்கு கரெக்ட் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவள் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இதை கேட்டு மரியமால் எதுவும் சொல்ல முடியாமல் அவள் அங்கேயே நிற்கிறா. இப்போ புரியுதா உனக்கு மீற, மரியம் வந்து நான் சொல்கிறதான் கேட்பா, அவங்க அம்மா என்னைக்கு அவளுக்கு தப்பு பண்ண மாட்டாங்கன்னு அவளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே உட்காந்து அழுகிறா மரியம். நான் உன்ட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டேன்னு, என்னால் எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. சரி ஓகே விடு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் உன்னோட அண்ணன்ட்ட சொல்லி அப்படின்ட்டு இவ்வளோ வெளில வந்துடுறா. இந்த சைடு நெக்ஸ்ட் சீனில் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள வெல்கம் பண்ண போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பையனும் அவங்க அம்மாவும் உட்காந்துட்டு, மரியவை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்க, கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஹையா போய் கூப்பிட்றப்ப அவளுக்கு வந்து கொஞ்சம் தலைவலியாக இருக்குது வரல அப்படின்னு சொல்லி வந்துடுறான். சரி ஓகே, எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, நாங்கள் இந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இந்த அலைன்ஸ் எங்களுக்கு ஓகேவாயிடுச்சு, செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீரா முர்தசம் கிட்ட, முர்தசம் நீ போய் மரியம்கிட்ட ஒரு தடவை பேசிப்பாரு, அவளுக்கு இந்த மேரேஜில் ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு, எனக்கு தெரியும் நான் அவளோட அண்ணன், நீ எதுவும் பேசாத இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட போயிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து வெளில உட்கார்றப்ப மீரா மறுபடியும் முர்தசம் கூப்பிட்டு, வா நம்ம போய் தனியாக பேசணும்னு கூப்பிட்றா. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நீ வராட்டி இங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்லிடுவேன், உன்னோட சிஸ்டருக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. இவன் உடனே சரி வான்னு கூப்பிட்டு போயிடுறான். மரியம்க்கு என்ன தான் ஆச்சு, என்ன தான் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே, மரியம்க்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கேட்டேன். நீ ஏன் அப்படின்னு கேட்குறான். அவள் ஒரு பர்சனை லவ் பண்ணுறா அப்படின்னோடனே அவன் ஷாக்கிங்காக நின்று பார்க்குறான். அப்படி இந்த சைடு நெக்ஸ்ட் சீனில் மரியம்மா வந்து
அவளோட ஃபியான்சி அதாவது அனஸ்ட்ட வந்து ஃபோன் போட்டு பேசலாம் அப்படின்னு ஃபோன் போடுறப்ப, அனஸ் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப, இந்த மாரி நடந்தது எல்லாத்தையும் அவ சொல்றா. அனஸ் இத கேட்டுட்டு, "நான் தான் உன்னைய ஓடி போயிரலான்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்க மாட்டேங்கிற. இப்ப பார்த்தியா நம்மளுக்கு மேரேஜ் நடக்குமா இல்லையான்னே தெரில. உன்னோட அம்மா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க" அப்படிங்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. எங்க அம்மாவ மீறி என்னால பண்ணவும் முடியாது. நான் அம்மாவோட ஆசையோட இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். ஆனா அம்மா இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வெயிட் பண்ணு. நான் கரெக்டான டைம் வந்தோனே உன்னைய நான் கூப்பிடுவேன். நீ என் கூட வந்துரு. நம்ம ஓடி போயிரலாம்" அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளும் ஓகேன்ட்டு பேசிட்டு இருக்கா. பின்னாடி வந்து யாரோ கூப்பிடுற மாரி கேட்குது. திரும்பி பார்த்தா, அந்த பையன் அவளோட கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வந்து நின்னு, "நான் உன்ட்ட பேசணும் தனியா" அப்படின்னு கூப்பிடுறான். இவங்க 2 பேரும் போய் உட்காந்து பேசுறாங்க. அப்ப இவன் வந்து அவன பார்த்து, "நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்ட்டு யார் உன்கிட்ட சொன்னா?" அப்படின்னு அவன் கேட்குறா. அவ கரெக்ட்டா பின்னாடி ஹயா வந்து நிக்கிறா. இவ வந்து, "ஹயா நீயே வந்துட்டியா? ஹயா தான் சொன்னா. உனக்கு என்ன சின்ன வயசுலேருந்து பிடிக்கும்" அப்படின்ட்டு. "உனக்கு என்னை பிடிக்கிறப்ப நான் எப்படி உன்ன மேரேஜ் பண்ணாம இருப்பேன்? எனக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். "அப்படியா? சரி ஓகே" அப்படின்ட்டு அவ ஹயாவ திரும்பி பார்க்குறா. இவளுக்கு அவ்ளோ கோவம் வருது ஹயா மேல. அந்த பையன், "ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் நம்மள மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறப்ப நம்ம அஃபிஷியலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ஹயா மேல அவ்ளோ கோவமா வருது. ஹயாவ பார்த்து, "நீ ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்டோனே, "நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னோனே சப்புன்னு ஒரு அறை குடுத்துடுறா. அத பார்த்து அவ ஷாக்கிங்கா திரும்பி பார்க்குறப்ப டக்குன்னு மீரப் வந்துடுறா. 2 பேரும் என்ன பண்றீங்க? ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? அப்படின்னு கேட்குறப்ப, இங்க நடந்த எல்லா குழப்பத்துக்கும் இவ தான் அன்னைக்கு காரணம். இவ தான் போய் அவன்கிட்ட நான் அவன லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கா. இவளுக்கு மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லாட்டி, அது இவளோட சொல்லணும். நான் பண்ண விருப்பம் இல்லன்ட்டு. இவ பாருங்களேன், அதில என்னைய கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுட்டா. இப்ப என் மேல எல்லா பிரச்சனையும் திரும்பிருச்சு அப்படின்னு அவ சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதுக்கு அவ, "ஓகே விடு நம்ம பார்த்துக்கலாம். நீ அப்படி சொன்னியா?" அப்படின்னு ஹயா திரும்பி கேட்குறப்ப, "இல்ல எனக்கு தெரியாது. உனக்கு அவன பிடிக்கும்னு நெனச்சு நான் சொன்னேன். உனக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது" அப்படின்னு இவ சொல்றா. "நீ நடிக்காத. நீ பொய் சொல்ற. அடுத்தவங்களோட ஹஸ்பண்ட அடையணும்னு நெனைக்கிற. நீலாம் எதுக்கு உயிரோட இருக்கா? உங்க அப்பா, உங்க அம்மா என்னைக்கு இறந்து போனாங்களோ, அன்னைக்கு நீயும் இறந்து போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்படி உயிரோட இருந்து எல்லாத்தையும் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறியே" அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஓவரா பேசிடுறா. இத கேட்டு மீரப் ஷாக்கிங்கா, "மரியம் நிப்பாட்டு. இப்படிலாம் பேசாத" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. ஹயா இத கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி அங்க நின்னு அழுதுட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட்ட நான் இங்க கம்ப்ளீட் பண்றேன். நெக்ஸ்ட் பார்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் வெயிட் அண்ட் வாட்ச். பாய்.